சொந்தங்களுக்கு வணக்கம். ஒருத்தர் நானும் பெரிய ரவுடி தாங்க அப்படின்னு சொல்லி அவரா வாலண்டியரா வண்டியில ஏறி நல்லா இன்னைக்கு அடி அடின்னு அடி வாங்கிட்டு இருக்காரு. ஆனா அவர் மட்டும் அடி வாங்கினா பத்தாது அப்படின்னு கூடவே சுத்திரிய செவ்வாழை அப்படின்ற மாதிரி நம்ம தாவேக்கவும் மாட்டி விட்டுருக்கார். அது என்ன சம்பவம்ன்றதை பார்ப்போம். எஸ், நம்ம ஸ்ரீலங்கனோட எம்பி ஆன ராமநாத அர்ஜுனன் இவர் வந்துட்டு ஒரு யாழ்ப்பாண தமிழர் அப்படின்றாங்க. ஸோ இவர் வந்து ஒரு மருத்துவரும் அப்படின்றாங்க. ஸோ இவர் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஏதோ 4 விஷயங்கள் ஏதோ பண்ணிட்டு எம்பி ஆயிட்டாரு. ஆனால் பட் அவங்க பார்லிமெண்ட்ல தமிழர்களுக்காக குரல் கொடுக்குறாரு, பேசுறாரு அப்படின்றது பேசுறதை தாண்டி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர் சீமான் அவர்கள் பத்தி தப்பா பேசுறாரு, விமர்சிக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இவன் திரள் நிதி வாங்கி தின்னுட்டு இருக்கான், எங்க தலைவன் பேரை யூஸ் பண்ணி இவன் பொழப்பு நடத்திட்டு இருக்கான், நீ என்னமோ பண்ணு ஆனா நடிக்காத, என்னோட அம்மா அப்பா அக்கா தம்பி தங்கச்சின்னு எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க, ஆனா அதை வச்சு நீ பிழப்பு நடத்திட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி பேசின எம்பி அவர் தான் நமல் ராஜபக்ஷே, அதாவது தமிழர்களை கொன்னு குவிச்ச ராஜபக்ஷேயோட பையனான நமல் ராஜபக்ஷோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்திருக்காரு. என் நண்பனுக்கு ஒன்றுனா நான் நிற்பேன்டா அப்படின்னு இருக்காரு. அண்ட் ராஜபக்ஷேவை வந்து இவங்க என்னோட தாய் தந்தை மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நான் ஒரு தமிழன், யாழ்ப்பாண தமிழன், என் மக்களை கொன்னு குவிச்சாங்க, அதை வச்சு நீ வியாபாரம் பண்ணுறிய சீமான் அப்படின்னு சொன்ன அதே மனுஷன்தான், அதே வாய் தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ ஒரு வாய் அப்போ ஒரு வாய் நாரவாய் சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் இவர் வந்துட்டு நம்மளோட சீமான் அவர்களை இவ்வளோலாம் பேசிட்டு என்னோட ஃப்ரெண்டு நமல் ராஜபக்ஷே, என் தாய் தந்தை மாதிரி ராஜபக்ஷ குடும்பம் அப்படின்னு இருக்கார். அதாவது இதை அவங்க பார்லிமெண்ட்ல கொண்டு போய் சீமான் அவர்களை கிரிட்டிசைஸ் பண்றாராம் அப்படின்றார். சார், உங்க உள்நாட்டுக்குள்ளேயே அத்தனை பிரச்சனைகள் இருக்குது, இன்னமும் சரி இன்னும் தலைவர் பேர் அங்கே சொல்லும்போது பிரச்சனை ஏற்படுத்துறாங்க, அங்க இருக்க தமிழ் மக்களுக்கு எவ்வளவு உரிமைகள் வாங்க கொடுக்க வேண்டியது இருக்கு, அதை பத்தி நீங்க பேசாம இங்க தமிழ்நாட்டில் சீமான் அவர்கள் தலைவரோட பேரை வச்சு பொழப்பு நடத்தல. தலைவர் பத்தி நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு சீமான் அவர்கள் ஒரு காரணமா இருந்திருக்கார். அவரை பத்தி இவர் ஏன் பேசணும்? பார்லிமெண்ட்ல போய் சீமான் அவர்களை பத்தி இவ்வளவு தப்பா பேசும்போது பட் நம்ம சீமான் அண்ணா என்ன பண்ணார் அப்படின்னா, மே 18 நினைவேந்தல் நாள் அன்னைக்கு என்ன சொன்னார்னா, அது ஒரு நாய், அது ஓசி குடிக்காக ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்கோம், அவனெல்லாம் நம்ம ஏங்க பெருசாக எடுத்துக்கணும், அவனுக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்குது, ஆனால் நான் அங்கே வந்தேன்னா ஆமகரி தின்னனா இல்லையான்றதா அவனுக்கு கவலை, அவன்லாம் ஒரு ஆளை நம்ம அவனை பற்றி கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டார். இதெல்லாம் ஒரு செம்ம நோஸ்கட். ஏன்னா இந்த எம்பி இருக்கார் இல்லையா அர்ஜுனா, இவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்னா சீமானை அடித்து தான் ஒரு பெரிய ஆளாகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறார். ஏன்னா இவர் வந்த ஸ்டோரியே அப்படிதான். இவர் ஒரு டாக்டராக இருந்தாலுமே அவரோட ஹாஸ்பிட்டலில் அங்கே என்னென்னலாம் வந்துட்டு ஸ்கேம் நடக்குது அப்படின்றத வெளியே மக்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கார். அதை பார்த்து மக்கள் சில்லறை செதற விட்டு, அடடே நம்ம தமிழ் மக்களுக்காக இவ்வளோ ஒரு நல்லவர் இருக்காரா, இவரை நம்ம ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சி ஜெயிக்க வச்சு எம்பியும் ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போ சீமான் அவர்களை அடித்து இவர் ஒரு பெரிய ஆளாகணும்னு நினச்சிருக்காரு. பட் சீமான், நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, உன் பேரை கூட நான் சொல்ல மாட்டேன்டா, ஏன்னா எனக்கு 1008 பிரச்சனை இருக்குது, என் தமிழ்நாட்டோட வளர்ச்சியை பார்க்கணும், என் தமிழ் மக்களுக்காக நான் போராடணும், நீ எவனா ஓசி குடி, உனக்கு ஏன்டா நான் போய் பேசணும் அப்படின்னு சீமான் அவர் கண்டுக்கவே இல்லை. அது மனுஷனுக்கு இன்னும் ட்ரிகர் ஆயிடுச்சு நம்ம அர்ஜுனாவுக்கு, என்ன இவன் நம்மளை பற்றி பேச மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்லிமெண்ட்டில் பேசும்போது அதுவும் அவரோட குரல் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், மனுஷனுக்கு ஒரு பயம் அழுகை எல்லாம் கலந்து, சீமான் பாருங்க, நீங்கள் வந்து அன்னைக்கு நான் வரும்போது நான் துப்பாக்கி எடுத்துகிட்டு வரல, அவர் இந்தியாவுக்கு வந்துட்டு போனார். நம்மளோட அர்ஜுன் அந்த ஸ்ரீலங்கன் எம்பி இருக்கார் இல்லையா, அவர் ரீசெண்டாக இவரை வந்துட்டு தாவேகா தலைவர் விஜய் பார்க்கறதுக்காக வந்தார். பட் விஜய் அவர்களை சந்திக்க முடியல, மற்ற அமைச்சர்களை சந்திச்சுட்டு போயிருப்பார் போல இருக்கு. ஸோ அப்படி நான் தமிழ்நாட்டுக்கு வரும்போது எனக்கு மட்டும் அப்ரூவல் இருந்தது அப்படின்னா நான் வந்து ஒரு கன் எடுத்துகிட்டு வந்திருப்பேன், கன் எடுத்துகிட்டு வந்தால் உன்னை நான் சுட்டிருப்பேன், இல்லை உன் மேலே குண்டு போட்டிருப்பேன் அப்படின்னு ஒரு பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துக்கிட்டு இன்னொரு நாட்டோட பிரஜைய, அந்த நாட்டோட எங்க தமிழ்நாட்டோட ஒரு அரசியல்வாதி 20 லட்சம் ஓட்டு வச்சிருக்காரு, 20 லட்சம் மக்களோட பிரதிநிதியா இருக்காரு, அவரை பேசுறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு? இப்போ நம்மளோட கவர்மெண்ட் வந்து இப்போ நம்மளோட மோடி அவர்கள் போறாரு, மோடிக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஆகாதுன்னு வச்சுக்கோங்க. என்னதான் நமக்கு பிடிக்காம இருந்தாலும் நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் மோடி, அவர் நாளைக்கு ரஷ்யாவுக்கு போறாரு, அமெரிக்காவுக்கு போறாரு அப்படின் போது அவருக்கு கொடுக்குற மரியாதையை நம்ம என்னவா பார்க்குறோம்? அது மோடிக்கான மரியாதையா பார்க்க மாட்டோம், இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி போயிருக்கிற நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு அவங்க இவ்வளோ மரியாதை கொடுக்குறோம் அப்படின்றாங்க. அப்போ அந்த நபர்ன்றவர் அரசியல் தலைவராக இப்போ வந்து அவர் நமக்கு பிடிக்கலனாலும் மோடியை பிடிக்கலனாலும் நாம அவருக்கு கொடுக்குற மரியாதைன்றது அது இந்தியாவுக்கு கொடுக்குற மரியாதையை பார்க்குறோம். அதே மாதிரி சீமான் அவர்களுக்கு பின்னாடி 20 லட்சம் இளைஞர்கள் அவருக்கு பின்னாடி இருக்காங்க, அவரோட தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறவங்க இருக்காங்க. நீங்கள் அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி அவர் பேசுகிறாரா? உன்னை நான் சுற்றுவேன் அப்படின்ற அதெல்லாம் என்ன பேச்சு சார்? எப்படி சார் இதுக்கு முன்னாடி வந்துட்டு 2009 வந்து தமிழ் மக்களை கொண்டு குவிச்சாங்க, அப்பவும் அவங்கள கொத்து குண்டுகள் போட்டாங்க, மக்களை வந்து கொன்னாங்க, சுட்டு கொன்னாங்க, இப்படிதான் குண்டு வச்சு கொன்னாங்க. அந்த புத்தி உங்களுக்கும் வந்துருச்சா? நீங்க ஒரு தமிழன்னு சொல்றீங்க, இந்த வழிகள் எனக்கு தெரியும் அப்படின்றீங்க, அப்புறம் ரொம்ப அசால்ட்டா நான் குண்டு போட்டுருவேன். என்ன சார் உங்க பேச்சில் ஒரு சிங்கள திமிரு தெரியுதே சார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது.
இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலருக்குலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தலைவர் பிரபாகரனை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சது காரணமே அண்ணன் சீமான் தான். அங்கே நடந்தது 2009 எப்படிப்பட்ட மோசமாக மனுஷங்களை நம்ம தமிழர்களை பெண்களை என்னெல்லாம் பண்ணி கொன்னாங்க அப்படின்றத பற்றி ஒவ்வொரு தடையும் சீமான் அண்ணன் உணர்ச்சி பூர்வமாக பேசும்போதும் அவரோட கண்ணில் நம்ம பார்க்குற வழியை பார்த்து தான் இதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு தமிழீழத்தை பற்றி நிறைய தமிழர்கள் இன்னைக்கு படிச்சிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் தலைவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு காரணமாக இருந்திருக்காரு. மக்கள் கிட்ட தலைவரை கொண்டு போனதுக்கு சீமான் அவர்கள் ஒரு பெரிய காரணம். ஏன்னா தலைவரோட அமைப்பை வந்து ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம் அப்படின்னு இருக்காங்க. புலிகளோட பேரை சொல்றதோ இல்லை தலைவரோட பேரை சொல்றதோ இல்லை தலைவரோட போட்டோ நம்ம யூஸ் பண்றது கூட தப்பு அப்படின்ற அளவுக்கு எந்த ஒரு இடத்துல வந்து நம்ம தலைவரோட பேரையோ இல்லை போட்டோயோ யூஸ் பண்ணா கூட நீங்க ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தை பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி அவரோட பேரை சொல்ல கூட பயந்துட்டு இருந்த மக்கள் மத்தியில் நான் என் தலைவர் பேரை சொல்வேன், அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எத்தனை தடவை அவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு, மக்களுக்காக களத்தில் நின்று போராடி இருக்காரு. அவர் ஆட்சிக்கு வராமல் இருக்கலாம், அவர் வெறும் 3% ஓட்டு வச்சிருக்கலாம். ஆனால் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா களத்தில் நின்று தமிழ் மக்களுக்காக போராடுற குணத்தோட நிற்கிற ஒரு சீமான் அவர்கள் இருக்கார். அவரை பற்றி பேசுறதுக்கு இவருக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு? ஒன்னே ஒண்ணுதான், தலைவரோட பெயரை கேட்டால் பயம். அது இன்னைக்கும் நடக்குதுங்க. ஏன்னா மே 18 ஸ்ரீலங்காவில் அந்த யாழ்ப்பாணத்தில் பார்த்தோம் அப்படின்னா நினைவேந்தல் தினம் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த ஒரு நினைவஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கூட சில சிங்கள வெறியர்கள் வந்து அவர் தலைவரோட போட்டோ எடுத்து எரிச்சு அவன் வந்து தலைவன் கிடையாது, அவன் வந்து ஒரு தீவிரவாதி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கோஷம் போட்டு அப்படின்னா என்ன? இன்னும் அந்த பேரை கேட்டால் பயமாக இருக்குங்க. தலைவரோட பேரை கேட்டால் பயமாக இருக்குது. தலைவர் இருக்கும்போதே உலக நாடுகளே அவரை பார்த்து பயந்துருக்கு. அப்படி இருக்கும்போது இன்றைக்கும் மனுஷன் இறந்துட்டாரு, அவரை நம்ம ரொம்ப கொடுமையாக கொன்னோம், மக்கள் எல்லாத்தையும் சித்திரவதை பண்ணி கொன்னோம். உயிரை விட மானம் பெருசு அப்படின்னு நினைக்கிற தமிழர்களோ மானத்தை இழக்க வச்சு அவங்கள அசிங்கப்படுத்தி கொண்டுட்டோன்னு நினச்சி இவங்க சிங்களர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் நான் தமிழன்ற திமிர் இருக்கிற மக்கள் என் தலைவர் இறந்து போகட்டும், ஆனால் அவர் சொன்ன நாங்கள் வழியை பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் தலைவர் ஒரு பெரும் தலைவராக எல்லாரும் கொண்டாடுற பார்த்து ஸோ நம்ம அர்ஜுனாவுக்கும் அதே பயம் தான். எங்கே வந்து சீமான் அவர்கள் தலைவர் பேரை சொல்லி அவன் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவானோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஆனால் மிஸ்டர் அர்ஜுனா, நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். ஏன்னா தலைவர் பிரபாகரன் அவரோட வாழ்க்கை வரலாறு, அவரோட வீரத்தை கேட்டால் பச்சிலம் குழந்தைக்கு கூட தமிழில தாகம் அப்படின்றது வரும். ஏன்னா அவரோட வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கு. அவரோட கட்டமைப்பு அந்த இராணுவ கட்டமைப்பு மாதிரி வச்சு மக்களை ஒரு நெறிப்படுத்துறதுல அந்த மனுஷனுக்கு ஈக்குவலாக யாரும் வர முடியாது. இதெல்லாம் படிக்கும்போது அப்படி நமக்கு ஒரு மேலே பெரிய மரியாதை வரும் தான். ஆனால் அது 10ல் 2 பேருக்கு தான் இப்போ இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு வரலாறு தெரிய மாட்டேங்குது. இன எழுச்சி அப்படின்ற தாண்டி திரை கவர்ச்சி பின்னாடி ஓடுறவங்க இருக்காங்க. ஸ்கிரீன்ல பாக்குறோம் இல்லையா ஹீரோ, அவங்க உண்மையாவே ஹீரோ தான். எம்ஜிஆர் ஹீரோ, நம்பியார் வில்லன் அப்படின்னு நம்பின காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே ஒரு சில மக்கள் அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க தான். அதனால தலைவர் பேரை சொல்லி அவர் ஓட்டு வாங்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி அவர் பிழைப்பு நடத்தணும், ஒரு பேரை சொல்லி பிழைப்பு நடத்தணும் அப்படின்னு நினைச்சாருன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா பயங்கரமான சப்போர்ட் இருக்கும். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அத்தனை இடங்கள்ல ஜெயிச்சிருந்துச்சு. வேட்பாளர் தெரியாது, வேட்பாளரோட பேர் கூட தெரியாம ஜெயிச்சிருந்தாங்க. என்ன காரணம்? விஜய்ன்ற ஒரு முகத்துக்காக. நீங்க சொல்ற மாதிரி அண்ணன் சீமான் அவர்களும் பிழைப்பு நடத்தணும் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா என்னைக்கோ ஏதோ ஒரு கட்சி, அது திராவிட கட்சியோ இல்லை புதுசாக வந்த தாவேக்கா கூடயோ சேர்ந்து அவர் ஆட்சி அமைக்கணும், அவர் உள்ள சட்டமன்றம் போகணும்னா அவர் நினைச்சிருந்தா பண்ணியிருந்துக்கலாம். ஆனால் இத்தனை வருஷம் 10 ஆண்டுகளாக களத்தில் தனியாக நின்று போராடி எந்த சமரசமும் இல்லாமல் எந்த ஒரு திராவிட கட்சிக்கிட்டையும் போய் கையை கட்டி நான் எனக்கு இது ஒரு சீட் கொடுங்களேன், 10 சீட் கொடுங்களேன் அப்படின்னு நிற்காம மக்களுக்காக போராடுற ஒருத்தரை பற்றி பேசுகிற தகுதி உங்களுக்கு இருக்கா சார்? நீங்க எதுக்கு சார் இப்போ தமிழ்நாட்டு சிஎம்க்கு வந்து அண்ணா உங்களை ஒரு தடவை நான் பார்க்கணும் அண்ணா அப்படின்னு சொல்றீங்களே, என்ன சார் திடீர் பாசம்? ஏன்னா எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன வேணும். விஜய் அவர்களோட பேரு, அதை வச்சு நாம என்ன ஃபேம் எடுக்கலாம். ஸ்ரீலங்காலையும் வந்துட்டு விஜய் அவருக்கு பெரிய சப்போர்ட் இருக்கும். ஸோ அதை வச்சு நாம ஒரு ஃபேம் எடுக்கணும் அப்படின்றதானே ட்ரை பண்றீங்க. உங்களை பல பேர் அவனே முறவாசல் பண்ணி பொழைச்சிட்டு இருக்கான் ராஜபக்ஷக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே அட்ரா ராமா குட்டிக்கரணும் அப்படின்னு இப்படி நீங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது சார் வெளுத்து போச்சு சார், உங்கள் சாயம் வெளுத்து போச்சுன்ற மாதிரி தான் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து நம்ம அரசியல் தலைவரை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கோ இல்லை பார்லிமெண்ட்டில் போயிட்டு ஒரு தமிழ்நாட்டு பிரஜை, ஒரு தமிழ்நாட்டு அரசியல்வாதி மேலே நான் சுற்றுவேன் குண்டு போடுவேன்னு சொல்கிறதுக்கு எப்படி இவருக்கு அந்த தைரியம் வந்தது? இதை நம்ம தமிழக அரசாகட்டும் இல்லை இந்திய அரசாகட்டும் இதை கண்டிக்கணும். இதை ஒரு சிலர்கள் நம்ம சீமான் அண்ணனை அப்போஸ் பண்ணணுன்றதுக்காகவே இவன்லாம் ஒரு ஆள்னு இவன் பேசுகிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா சீமான் கறி சாப்பிட்டாரா, அவன் ஆமக்கறி சாப்பிட்டாரா? ஏங்க அவர் ஆமக்கறி சாப்பிட்டாரா இல்லையான்றது அவங்க பிரச்சனையாங்க. அங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கிற புலிகள் கூட
இருந்த ஒரு நபர் சொல்லியிருக்கார். அவரே சொல்லியிருக்காரு. அவரும் புலிகள் கூட கடைசி காலகட்டத்தில் இருந்தாராம். அவருக்கும் இப்போ குண்டடிலாம் பட்டு அவரால் சரியாக நடக்க முடியல. ஆனால் அவரே சொல்கிறாரு, ஆமாம் சீமான் அவர்கள் வந்தார், மதியம் 12 மணிக்கு போல் வந்தார், சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இருந்தார், ஆமைக்கறி சாப்பிட்டாரு, இட்லி சாப்பிட்டாரு, எப்படி நம்ம ஜெயலலிதாம்மா இட்லி சாப்பிட்டாங்க, பூரி சாப்பிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி அதை கேட்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அதை விட்டுட்டு வேறு என்ன பிரச்சனை? அவர் தமிழர்களுக்காக போராடுறாங்க. இன்றைக்கும் வந்து தமிழ் தேசிய உணர்வு கொண்டு வந்தது அவர் தான். ஆனால் அப்படிப்பட்டவர் உங்களுக்கு அந்த தமிழ் உணர்வு இருக்குது அப்படின்னா, அப்படி இருக்க நீங்கள் எப்படி சார் ராஜபக்ஷே தமிழின மக்களை கொன்று குவிச்ச துரோகியான ராஜபக்ஷோட பையனான நமல் ராஜபக்ஷே என் ஃப்ரெண்டு, என் உயிர் நண்பன்றாரு, ராஜபக்ஷே எங்கள் தாய் தந்தை மருன்றாரு. ஸோ இவரெல்லாம் ஒரு ஆளா? மக்களே வெறுக்கிறாங்க. தமிழ் அங்கே ஈழ மக்களே சொல்கிறாங்க, இவனை போய் நாங்கள் ஏங்க பார்லிமெண்ட்டில் உட்கார வச்சோம், இவன் ஒரு மன நோயாளிங்க, இவனை உட்கார வச்சிருந்தீங்க நாங்கள் அசிங்கமாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு அவருக்கு எதிர்ப்பு குரல் நிறையா வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ஒரு 1 or 2 months முன்னாடி ஒரு இடத்தக்கரார், ஒரு இடத்துல பிரச்சனை வந்திருக்கு அவரோட இடத்துல. அப்போ ஒரு லேடிக்கும் அவருக்கும் ஒரு சண்டை வந்திருக்கு. சண்டை இன்சென்ஸ் அது வாக்குவாதமாக இருந்தால் அந்த பொண்ணு அவங்க மேலே வந்து மண்ணை தூவி எறிகிறாங்க. அப்போ கையில் கன்னை வச்சுக்கிட்டு போயிரு இல்லைன்னா உன்னை சுற்றுவேண்டி, உன்னை சுற்றுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காரு. ஒரு பப்ளிக்கில் ஒரு எம்பிக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது இதை பண்ணுறதுக்கு? ஒரு பொண்ணை பார்த்து சுற்றுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காரு. இவன் ஒரு மன நோயாளி, இவன் பார்லிமெண்ட்லேயும் இப்படி தான் பேசுவான், மக்கள்கிட்டையும் இப்படி தான் பேசுவான் அப்படின்ட்டு இருக்காங்க. பட் இதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, என்னதான் சீமான் அவர்களுக்கு ஓட்டு இல்லை, பூஜ்ஜியம், ஒன்றுமே இல்லை அப்படின்னு கலாய்ச்சாலும் இன்றைக்கி பல குரல் அவருக்காக எழுந்திருக்காது. மக்கள் குரலாகட்டும், சமூக ஆர்வலர்களாகட்டும், இல்லை யாழ்ப்பாண மக்களே இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவன் ஒரு மன நோயாளி, அவன் இப்படி பேசினதை நாங்கள் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக கவர்மெண்ட்டும் இதுக்கு ஒரு கண்டனம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதேமாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நன்றி.